பெண் விற்பனையாளருக்கு பெண் இடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் இடையாளர் என்பது பின்பற்றப்படும். மார்ச் 4ஆம் தேதி விஜய் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அதாவது ரேஷன் கடைகளில் பெண் பில் போடுபவர்கள் இருந்தால் எடை போடுபவர்களும் பெண்களாக நியமிக்கப்படும் என்று. ஆக்சுவலி இது உண்மையிலே புரிஞ்சு தான் சொல்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா ரேஷன் கடையில் எத்தனை எடை போடுபவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை ரேஷன் கடைகள் இருக்குது, எத்தனை பில் போடுபவர்கள் இருப்பார்கள் என்ற விவரங்களை இங்கு தெரிவிக்க விரும்புகிறேன். சுமார் 37,000 ரேஷன் கடைகள் தமிழகத்தில் இருக்குது. இதில் பில் போடுபவர்கள் 22,804 மட்டுமே. அதனால் பல கடைகளுக்கு ஒரே நபர் 2 கடைகள் பில் போடும் சூழ்நிலை இருக்குது. அதாவது வாரத்துக்கு 6 நாட்களும் அந்த கடை இயங்காது. 3 நாட்கள் இயங்கும், 3 நாட்கள் வேறொரு கடைக்கு பில் போடுவார்கள். ஆனால் எடை போடுபவர்கள், பேக்கர்ஸ், கட்டுநர்கள் என்பவர்கள் மொத்தமாகவே 3,216 பேர் மட்டுமே நிரந்தர ஊழியர்கள். 22,804 பேர் பில் போடும் நிரந்தர ஊழியர்கள். இவர்களே அனைவரும் நமது கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அமுதம், அமராவதி, சிந்தாமணி போன்ற கோஆபரேட்டிவ் சொசைட்டியின் கீழ் வருகிறார்கள். சரி, 37,000 ரேஷன் கடைக்கு வெறும் 3,216 எடை போடுபவர்கள் மட்டும் இருக்காங்களே, அது உண்மையா? ஆனால் நீங்கள் பார்க்கலாம், எல்லா ரேஷன் கடையிலும் ஒரு எடை போடுற ஆள் இருப்பாங்க. ஆரம்பத்தில் நியமித்தவங்க தான் 3,216. அவங்க பெரும்பாலும் அமுதம் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 37,000 ரேஷன் கடையிலும் ஆளுங்க இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் எப்படி என்ன வேலை செய்கிறாங்க? இவங்களுக்கு சம்பளம் உண்டா? சம்பளம், பிஎஃப், இஎஸ்ஐ எதுவுமே கிடையாது. ஆனாலும் பல வருடங்களாக வேலை செய்கிறாங்க. சில பேர் 30 வருஷமாக கூட வேலை செய்கிறாங்க. இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் சின்ன சின்ன வருமானத்தை அந்த உதவி செய்ய வரேன்னு சொல்லிட்டு வருமானத்தை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதாவது ஆரம்ப நாட்கள்லாம் எடை குறைவாக இருக்கும், அப்படி ஏதோ பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அந்த எடை குறைவாக வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதாவது நல்லதாக பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா அதை பண்ணிட்டாங்க, கை ரேகை வைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்த சம்பளம் இல்லாத எடை போடுவர்கள் சுமார் 34,000 பேர் எப்படி சம்பாதிக்கிறாங்க? அங்கே இருக்க இலவச அரிசி, அந்த அரிசி வாங்காத காடுகள்லேருந்து வாங்கிக்கிட்டு லோக்கலில் சிறு சிறு கடைங்களுக்கு விற்கிறாங்க. அந்த வருமானமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடையை பொறுத்தருக்கும் 300லேருந்து 1000 வரைக்கும் வருது. இதில் என்னன்னா, இந்த வருமானத்தில் பாதியை அவங்க பில் போடுகிற நிரந்தர ஊழியருக்கும் கொடுக்குறாங்க. இதை நான் எங்கள் ஏரியாவில் சில கடைகள்லாம் பில் போடுபவர்கள் எத்தனை பேர் ஊழியர்னு கேட்டு ஆர்டிஐயில் போட்டு கேட்டதுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, அங்கே ஒரு நபர் தான் அப்படின்னு. அதாவது ஒரே நபர் பில் போடணும், அவர் எடை போடணும். ஆனாலும் இத்தனை எடை போடுபவர்கள் இருக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் எப்படி இது பண்ண போகிறாங்க? விஜய் எல்லாத்தையும் நிரந்தர ஊழியராக்க போகிறாரா? சரி, நிரந்தர ஊழியராக்கிட்டால் இந்த இது வரைக்கும் ருசி கண்டு விற்று பணம் சம்பாதிச்சவங்க விட்டுருவாங்களா? இல்லை அதுக்கு ஏதாவது ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் கொண்டு வர போகிறாரா? இவர் விஜய் 4ஆம் தேதி அறிவித்த உடனே 6ஆம் தேதி முதலமைச்சர் அறிவிக்கிறார். என்னென்னா, இந்த 22,804 பில் போடுவர்களுக்கும் 3,216 கட்டுனர் பேக்கர்ஸுக்கும் சம்பள உயர்வு. அதாவது அவங்களுக்கு 1,500, இவங்களுக்கு 1,200. இப்படி சம்பள உயர்வு கொடுக்கும்போது மீதமுள்ள 34,000 எடை போடுவர்களுக்கு எப்படி ஊதிய உயர்வு கொடுப்பாரு? ஒரு சமயம் அவங்களே
இது வந்து அரிசி அதிகமாக விற்றோ இல்லை அதிக விலைக்கு விற்றோ சம்பாரிச்சிங்கன்னு சொல்ல போகிறாரா? இது இப்படி நடந்துகிட்ருக்கு. இதை தவிர அரசு நிர்வாகமே என்னென்ன ஊழல் பண்ணுதுன்னு தெரியுமா? டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதில் வந்து தெரிஞ்ச ஆளுங்க மட்டுமே ஒப்பந்ததாரர் மட்டுமே எடுக்கிற மாதிரியும், அதையும் 50% விலை கூடுதலாக ஒப்பந்த தொகையை போட்டு எடுக்கிற மாதிரியும் இப்படி ஒரு ஊழல் நடந்தது. ஆதாரத்தோடு நம்ம செய்திகள்லாம் படித்தோம். கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்கதா வழக்கு கூட இருக்குது. இதே மாதிரி அரிசியை வந்து வீணாக போக புழுத்து போக வச்சு அதை வந்து உபயோகமற்றதுன்னு சொல்லி தங்களோட பினாமி சாராய ஆலைக்கெல்லாம் கொடுக்குற செய்தியும் நம்ம பார்த்தோம். மூணாவதாக அரிசி மூட்டையாக அண்டை மாநிலங்களுக்கு போகுது. இப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஊழல் நடக்குது. இப்படி 3500-400 பேருக்கும் நிரந்தர ஊழியம் பண்ணி நேர்மையாக ஆட்சி அமைக்க முடியுமா? பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து பயங்கர செயல் திட்டமெல்லாம் வேணும். இதில் பார்த்திங்கன்னா இதை தவிர என்னென்ன நடக்குது நம்ம நாட்டில் ஊழல்னால், வந்து அதாவது ஒவ்வொரு பள்ளிகளும் 43,000 பள்ளி இருக்குன்றாங்க. ஒவ்வொரு பள்ளியிலும் சத்துணவு போடுறேன்ட்டு ஒரு 300 பேருக்கு கணக்கு காமிக்கிறாங்க. ஆனால் 50 பேருக்கு தான் ஆக்சுவலாக போடுறாங்களாம். இந்த செய்தியும் வருது. அப்போ 280 பேருக்கு போலியாக கணக்கு காமிக்கிறாங்க. இதை இவங்க இப்படி காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சத்துணவுக்கு கான்ட்ராக்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் தரமற்ற பொருட்களையும் எதையும் வச்சு சம்பாரிச்சிக்கிறாங்க. அங்கே வேலை செய்கிற சத்துணவு பணியாளர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பொருட்களை கொஞ்சம் அப்படி இப்படி விற்றுட்டு சம்பாரிச்சிக்கிறாங்க. இது தவிர பார்த்திங்கன்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதில் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு வேலையே செய்யாமல் நிறைய பேர் சம்பாதிச்சிட்ருக்காங்க. செய்தியெல்லாம் வருது. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் இதேமாரி தான் வந்து நகராட்சி, பிடிஓ ஆஃபீஸு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சம்பளத்துக்கே இல்லாமல் டெம்பரரியாக அங்கே உள்ள அலுவலர் ஜேஇ அவங்க போல் அலுவலர் என்ன பண்ணுவாங்கன்னா 4 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தனக்கு வர லஞ்ச பணத்தில் ஊதியம் கொடுக்குறாங்க. இப்படி ஊழல் எங்கே பார்த்தாலும் புறையோடி கிடக்குது. இதில் விஜய் வந்து எப்படி ஊழல் அற்ற ஆட்சி கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1972 அப்புறம் மக்கள் ஒவ்வொருவருமே சின்ன சின்ன தவறு செஞ்சு செய்கிற சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. பார்த்துங்க, இது மேலே சொல்லிவிட்ட எல்லா இதுலேயும் மக்களும் பங்கேற்பு உண்டு. ஸோ இப்படி மக்களை ஒவ்வொரு ஊழலை பண்ண வச்சுட்டா அதுக்கப்புறம் ஆட்சியாளர் ஊழல் பண்ணுற கொள்ளையை கேட்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு விஜய்? 7ஆம் தேதி ஒரு அறிவிப்பு எடுக்கிறாரு. பல சலுகை, ஏகப்பட்ட சலுகை. 8ஆம் தேதி என்ன சொல்கிறாரு, இந்த சலுகையெல்லாம் நான் எப்படி கொடுப்பேன், 30% லஞ்சமாக வாங்குகிறாங்க இப்போ இருக்க ஆளுங்கட்சி, அந்த பணத்துலேருந்து நான் வந்து இதை சலுகையெல்லாம் கொடுப்பேன்றாரு. ஆக்சுவலாக லஞ்சம் வாங்கிறது இருக்குதுன்னே வச்சுங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில் அந்த லஞ்ச பணமே உலக வங்கியில் கடன் வாங்கின பணத்துலேருந்து தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அப்போ நம்ம விஜய் மேலும் கடன் வாங்க போகிறாரா? வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி வட்டியாகவே கட்டிகிட்ருக்கோம். ஒரு நல்ல நிர்வாகங்கிறது அதை எப்படி சரி பண்ணணும்? ஜிடிபி அளவுக்கு தான் கடன் தராங்க, நமக்கு அந்த ஜிடிபி இருக்குது அப்படிலாம் சில பொருளாதாரங்களாம் வசனம் பேசுகிறாங்க. ஜிடிபி உண்மையான ஜிடிபி காட்டி வாங்குகிறாங்களா, இல்லை அந்த எதிர்காலத்தில் என்னென்ன திட்டங்கள் அந்த கடன் வாங்கினதுக்கு வச்சுருக்காங்க, எந்த வித வெள்ளை அறிக்கையும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படியே வட்டிக்கு வாங்கிக்கிட்டு இதில் வந்து ஆந்திராவில் 3 சிலிண்டர் கொடுக்குறாங்களாம். விஜய் சொல்கிறாரு, நான் 6 சிலிண்டர் கொடுக்குறேன். 6 இலவச சிலிண்டர் கொடுத்தா திரும்ப அதுலேயும் தேவையில்லாதவங்க விற்றுக்கிட்டு அதை காசாக்குறது சந்தர்ப்பம் இல்லை. இப்படி நம்மளோட விரைய பொருளாதாரம் உருவாக்கணுமா?
இது ஒரு கேள்விக்குறி. சரி, இப்போ வந்து எல்லா கட்சியையும் இலவசத்தை கொடுக்குது, அதில் விஜய் கட்சியும் சேர்ந்துருச்சு, இலவசத்தை அறிவிக்கிறாங்க. இப்படி இலவசத்தை அறிவித்து தான் ஓட்டு வாங்கணுமா? அதாவது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஓட்டு போடுறதே சராசரி 60% தான். அதாவது இந்த 60%ல் தான் ஒவ்வொரு கட்சியும் போட்டிக்கிட்டு தனக்கு ஒன்று வாக்குகளை சேகரிக்கிறாங்க. அதுலேயும் இந்த மாதிரி இலவசங்களை அறிவிச்சிட்டு விஜயும் அதில் ஒரு ஆளாக இருக்க போகிறாரா? இன்னொரு மெத்தட் இருக்குது. இதை விட்டுட்டு மீதி 40% ஓட்டு போடாமல் இருக்காங்களே, அதில் பார்த்திங்கன்னா 10% ஏதோ ஒரு காரணத்தினால வர முடியாமல் ஓட்டு போடுறாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால ஓட்டு போடாமல் இருக்காங்க. மீதி 30% வந்து ஓட்டு போடலாம்ல. தேர்தல் ஆணையமும் அறிவிக்குது 100% ஓட்டு போடுங்கன்னு. ஆனால் இந்த 30% பல காலமாக ஏன் ஓட்டு போட மாட்டேன்றாங்க? அவங்களுக்கு இந்த அரசியல் கட்சிக்கு மீது வெறுப்பு. சரி, நோட்டாக்கு பவர் இருந்தால் நேராக வந்து ஏதாவது அரசியல்வாதியை தகுதி நீக்கிற பவர் இருந்துச்சுன்னா நோட்டாக்கு வந்து நேராக நோட்டாக்கு போட்டுருவாங்க. அதுக்கும் பவர் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, சரி இங்கே எந்த கட்சியும் நமக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வீட்டில் இருக்கிறாங்க, வரதில்லை ஓட்டு இல்லை. இதில் இந்த 10% வராத போகாத வெளியூரில் மாறி போனவங்களையும் கள்ள ஓட்டு கடைசி நேரத்தில் போட்டுடுறாங்க. அப்போ நமக்கு தேவையானது 30% விஜயோ சீமானோ குறிக்கோளாக வச்சு வரலாம். அந்த 30% ஓட்டு வாங்கணுன்னா இவங்க இந்த மாதிரி இலவசங்கள் அறிவிக்க கூடாது. அவங்க நேர்மையான ஒரு செயல் திட்டங்களை மக்களுக்கு அறிவித்தா இந்த 30% சாலிடாக வந்து ஓட்டு போடுவாங்க. நேர்மையானதுன்னா ஒருத்தர் தனக்குத்தானே எந்த சூழ்நிலையும் மாற முடியாமலுக்கு செக் வச்சுக்கிறாங்களே, அவங்க தான் நேர்மையாக இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு செயல் திட்டங்களை இந்த புதிய கட்சிகள் செய்யலாம். நிறைய இருக்குது அதுக்கு நேர்மையான திட்டங்கள், செயல்முறை திட்டங்கள்லாம். அதை அறிவித்து இந்த 30% ஓட்டு வாங்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட நல்ல கரைபடியாத யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை தான், இருந்தாலும் அவங்களோட சக்தி வந்து நல்ல உபயோகப்படுத்தலாம். எப்படின்னா அவங்க பெற்றோர்களே ஓட்டுக்கு பணம் வாங்குறத விரும்புறதில்லை. அந்த மாதிரி நான் வந்து கண்கூடாக பல இடங்களில் பார்த்தேன். ஸோ அந்த இளைஞர்களில் விஜய் வந்து தன் பக்கம் வச்சிருக்கிறதுனால அவர்கள் மூலமாக நேர்மையான பல செயல் திட்டங்களை அறிவித்து இந்த ஊழல் கட்சிகளுக்கு எதிராக வரலாம். இல்லை இவர் இந்த இலவசங்களை அறிவித்து தானும் ஒரு ஓட்டை பிரித்து பழையபடி இந்த ஊழல் கட்சிகளே ஓட்டு அமைக்க வழிவகைக்க போகிறாரா அப்படிங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். இதில் சீமான் சொல்லும்போது போல் ரெண்டே கட்சி தான், குரூப்பு தான். ஒன்று வந்து இலவசங்களை அறிவிக்கிற குரூப்பு, இன்னொன்று இலவசங்களை அறிவிக்காத குரூப்பு. அப்படி பார்த்தா சீமான இலவசங்கள் அறிவிக்கலைன்னு சொல்கிறாரு. ஆனால் அவரிடம் பல விஷயங்கள் முரண்பாடாக இருக்குது. ஒன்றும் இல்லை, அவர் சொல்கிறாரு, அதாவது அரசு ஊழியர்களும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் அரசு பள்ளியில் தான் படிக்கணும்னு சட்டம் போடுவேன் அப்படின்றாரு. ஆனால் ஒருத்தர் கேட்குறாங்க, ஏன் உங்கள் பிள்ளைங்க வந்து அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்குது? அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து இந்த திட்டம் அமல்படுத்தின பிறகு தான் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டார். இந்த இடத்துல சரியான முரண்பாடு. அதாவது ஒருத்தர் தன் பிள்ளைய நல்லபடியாக படிக்க வைக்கணுங்கிறது பொறுப்பு தான். ஏன்னா நாளைக்கு அவங்க வந்து எதிர்காலத்தில் என்னை எப்படி படிக்க வச்சிங்களேன்னு கேட்பாங்க. ஆனால் அது நல்ல கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற ஒருத்தர் தன்னோட பிள்ளைங்களை அமெரிக்கன் ஸ்கூலில் ஏதோ படிக்க வச்சுறாரு, வசதிக்கு மீறி செலவு பண்ணுறாருன்னு வச்சிங்களேன், அதை கூட ஏற்றுக்கலாம். ஆனால் இவர் வந்து இருக்கிறது வந்து அரசியல். இவர் பிள்ளைங்க நாளைக்கு வந்தாலும் கேட்க முடியாது. ஏன்னா இவர் மக்களுக்காக போராடிட்டு இருக்காரு. அப்போ இவர் வந்து வருமானமே திறநிதி தான் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இவர் தன் பிள்ளைங்களை அரசு பள்ளியில் படிக்க வச்சு
இவர் போய் பள்ளிங்க படித்தாவே அந்த பள்ளிகளை வந்து தரம் உயர்த்தலாம். ஏன்னா இவர் கேட்குற கேள்வியை கேட்டு பயந்து செய்வாங்க. அப்படிப்பட்ட இவர் முன்னுதாரணமாக இருக்கணும். இனியாவது அவர் உடனடியாக செய்யணும். இதில் 2 குரூப்பில் இப்போ எப்படி விஜய் கட்சியிலேயே நேர்மையானவங்க இல்லையப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விஜய் தன்னோட நேர்மையான செயல் திட்டங்களை உருவாக்கினா அவர் கட்சியில் நேர்மையாக சின்ன மக்களே சின்ன தவறு செய்கிற மாதிரி அவர் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் தவறு செய்யாத அளவுக்கு நேர்மையாக இருக்கிற அளவுக்கு வைக்கலாம். செயல் திட்டங்கள் அந்த மாதிரி இருக்கணும். அதை செய்வாரா, இல்லை ஓட்டை பிரித்து திரும்ப ஊழல் செய்கிற கட்சிங்களே பதவிக்கு வர வழிவகுப்பாரா, அவர் தான் தீர்மானிக்க வேண்டும். இது நேர்மையான மக்களின் ஆதங்கம்.